ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கும்பகோணத்தில் ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தா ஸ்ரீ பெரியவா. அப்போது உள்ளூர் பயணங்கிறதுனால மேனா பல்லாக்கு எதுவுமே பயன்படுத்தலை. தெருவில் ஒரு 7-8 சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடின்னு இருந்தா. விளையாட்டில் ஆழ்ந்து போனதால் 4-5 தொண்டர்களோட பெரியவா அந்த வழியே வந்துட்டுருக்கிறத கவனிக்கலை. கண்களை மூடிண்டு மற்ற பையன்களில் ஒருத்தரையாவது தொட்டுட்டு தான் கண்ணை திறக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருந்த அந்த பையன் அப்படியே பெரியவாளை கட்டின்ட்டான். யாரோ ஒரு பையனை நாம் கட்டின்ட்டோங்கிற மகிழ்ச்சியில் தான் ஜெயிச்சுட்டோங்கிற வெற்றி களிப்பு வேற அவனுக்கு உற்சாகமாக கூச்சல் போடுறான். கண்ணை திறந்து பார்த்தாலோ ஜெகத்குரு நடுங்கியே போயிட்டான். பேச்சே வரல. தொண்டர்கள்லாம் அவனை சூழ்ந்துண்டு துவம்சம் பண்ண ரெடி ஆயிட்டா. பெரியவா எல்லாரையும் அடக்கி அந்த பையனுக்கு அரை உயிர் வந்தது. அப்போ தான் விளையாடின்னு இருந்த நண்பர்களில் சுற்றி முற்றி பார்த்தா ஒருத்தரை கூட காணலை. பெரியவா கேட்குறா, உன்னோட பேர் என்ன? சிவராமன். பயப்படாத, என்னையே கட்டினுட்ட, மடத்திலேயே தங்கின. மடத்து பணியாளர்களில் ஒருத்தராக ஆயிட்டார் சிவபெருமான் சிவராமன். அவரை காசி யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறா. பின்னாடி பெரியவாளுக்கு பிட்சை பண்ணுற பக்குவம், அதை செய்கிற கோஷ்டியில் சேர்ந்துக்கிறா. அத்தனை சுத்தம். கடைசி வரைக்கும் அந்த அதே கைங்கரியத்தில் விடாமல் செஞ்சுட்டுருக்கார் அந்த சிவராமன். அவருக்கெல்லாம் அடுத்த ஜென்மாவே கிடையாது. தன்னை கட்டிண்டவாளை பெரியவா ஒருபோதும் கைவிடுறது இல்லைங்கிறதுக்கு இந்த சிவராமனே சாட்சி. நாமளும் காலையில் 2 நிமிஷம், சாயங்காலம் 2 நிமிஷம் சிவ 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 ராம 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 ராமான்னு சொல்கிறா பெரியவா. அதையே நாம் சிவராம 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 சிவராமான்னு 5 நிமிஷமாக ஆக்கிண்டா நாமளும் பெரியவாளை கட்டின்ற பலன் நமக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி இந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாரும் இன்னிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவேல் சிவராமா சிவராமா சிவராமான்னு. இந்த அனுபவம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.